நாம் யாவரும் நின்ற வண்ணமாக ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையில உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாய், அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடும்படியாய் இந்த இடத்துல கர்த்தாவே நீர் எங்களை கொண்டு வந்த நம்முடைய மகாபெரிய கிருபைகளை என்னுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆராதனை துவக்கம் முடிவரைந்தும் ஆண்டவரே அப்பா உடைய மகிமையின் பிரசனங்களோடு கூட இந்த வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆராதனை துவக்கம் முழுவதும் பாதங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துவக்க முடிவு நீரே ஆளுநராய், நீரே பாதுகாவலராய், நீரே போதுமானவராய் இருந்து வழி நடத்தும். மீட்பெரும் அருமைரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்களால் பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் தேவன் நாம் மகிமைப்படும்படியாகவும் ஆராதனை கீதங்கள் 15, கீதங்களும் கீர்த்தனைகளும் 27வது பாடல். ஆராதனை கீதங்கள் 411, கீதங்களும் கீர்த்தனைகளும் 27வது பாடல்.
ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய்மொழிப்புகளை அறிவிக்கோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோம். யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. சதாகாலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. யாவரும் நின்றோம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரண்டிய கண்மறையை சங்கீதம் பண்ண கடவோம் பாருங்கள். துதிக்கிறவர்களே அவர்களை முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பணித்து பாட போதும் சோலை நாட்கள் நடந்தது போல உங்கள் இறைத்தை கடின படுத்தாதேயுங்கள். அங்கே என்னை சோதித்து என்னை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமான சந்ததியை என்னுடைய வழியில் அறியாதவர்கள் என்னுடைய பாடு பிரேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே பிதாவுக்கோ குமாரனுக்கோ சபையார் அமருங்கள். இப்பொழுது முதலாம் வேதபாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம்
யோபுடைய சரித்திரம் 42 அதிகாரம் 12 வசனம் முதல் 15 வசனம் வரை. யோபு 42 அதிகாரம் 12 வசனம் முதல். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமால் என்றும் 2ஆம் மகளுக்கு கெட்சியால் என்றும் 3ஆம் மகளுக்கு கெரேனாப்பு என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் என்பது வாசிக்க வேண்டிய 1ஆம் பாடம் வாசிக்க முடிந்தது. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரை. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். அவர்கள் பட்டணம் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அதென்னவெனில், மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீ மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்திராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயாபோலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கெதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவற்றை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று
அந்த ஆவியுடனே சொன்னாள். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தருக்கு நிலமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே நெருங்குங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் நாடுகளும் அவர் வாசலும் அவர் அவனை துதித்து அவனுடைய நாமத்தை அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்பொழுது சபையார் அமருங்கள். இப்பொழுது சிறுவர்கள் சத்திய வசனத்தை சொல்ல கேட்போம். அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரின் நடுவில் வந்து அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார். யோபு 24:15 42:15 பின்பாக. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரி நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். யோபு 42:15 பின்பகுதி. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரி நடுவில் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். யோபு 42:15 பின்பாகம். அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரன் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். யோபு 42:15 பின்பாகம். அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரியின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். யோபு 42:15 பின்பாகம். அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரியின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். யோபு 42:15. பெருமானே பாரும்
காற்றே போஷிப்பே. இயேசுநாதா, இயேசுநாதா, நீச்சல் காற்றே போஷிப்பே. நீதி பாதை தவறாமல் நேர்மையாய் நடத்துவீர். மோசம் பயமும் இல்லாமல் தாங்கள் செய்து தாங்குவீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஒருபோதும் கைவிடீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஒருபோதும் கைவிடீர். ஜீவகால பரியந்தம் மீட்டும் காக்கும் வருவீர். இன்ப மோட்சம் பேரானந்தம் தந்து வாழ செய்குவீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஊழிக்காலம் வாழ்வீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஊழிக்காலம் வாழ்வீர். ஆமென். அப்படியே சபையார் அமருங்கள். ஒரு விசை நம் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் எத்தனையோ விதமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்டிருக்கிறோம். எத்தனையோ விதமான வார்த்தைகளை நாமும் பேசியிருக்கிறோம். ஆனாலும் இன்று ஒரே ஒரு ஆசைப்படுங்க, என்னோடு கூட ஒரு வார்த்தை பேசும் ஆண்டவரே. ஏதோ ஆலயத்துக்கு போகிறோம் வருகிறோம் என்று சொல்லி காலம்பூரம் நானும் நீங்களும் போய்கொண்டே இருந்து விடாதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஒரே ஒரு நாள் நம்மோடு கூட பேசும்படி அவர் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தாகமுள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் நாறுகளை ஊற்றுவேன் என்று சொன்ன தெய்வம், நீ பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம், அவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா, எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும். மகா கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் நம்முடைய சத்திய வேத வசனங்களின்படி எசப்பா எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கே நாமத்தினால 2-3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பேசுகிறது நான் அல்ல அப்பா, என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் அப்படி வாழ்த்துக்களை இந்த காலை வேளையில நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்னைக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன். மட்டுமல்ல, அந்த வாய்ப்பை அளித்ததான அருமையான குருவானவர் அவர்களுக்கும், செயலாளர், பொருளாளர் மற்றும் சபை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை ஒரு விஷயம் கூட நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். திருத்துவ திருநாளுக்கு வரும் 25ஆம் ஞாயிறு இன்று பெண் குழந்தைகளை பாதுகாப்பதை குறித்ததான ஒரு தலைப்பை நம் மத்தியிலே வைத்திருக்கிறார்கள். தேவாதி தேவன் பிரித்ததான ஒரு 2 விதமான சம்பவங்கள் உண்டு. பகல் இரவு, வெளிச்சம் இருட்டு, அப்படி பலவிதமான பிரித்ததான சூழ்நிலையிலே ஆண்டவர் மனிதனையும் பிரித்தெடுத்து வைத்தார். எவ்வாறு என்று சொல்லுவோமானால், ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் பிரித்தெடுத்தார். பிரித்தெடுத்த தெய்வம் மாத்திரமல்ல, அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருந்தார். எப்படி
ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, ஆண்டவர் ஒவ்வொரு காலங்களுக்கு தக்கதாக ஒவ்வொரு காலங்களிலும் பிள்ளைகள் தான் பெற்ற பிள்ளைகள் தான் உருவாக்கின பிள்ளைகள் அவர்கள் ஆசீர்வதித்து செழிப்பாயிருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆணையும் பெண்ணையும் ஆண்டவர் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அவர்களை கானா ஊரிலே ஆண்டவர் அந்த இடத்திலே 3வது அதிகாரத்திலே நானும் நீங்களும் வாசிக்கிறதான பொழுது ஏதேன் தோட்டத்தில் அவர்களை ஆணும் பெண்ணுமாக வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் உண்டாக்கப்பட்டதான ஒரு காலங்களில் என்ன நடந்தது? பாவமாகிய அந்த மனுஷனுக்குள்ளே உண்டாகிறதான அந்த குணங்கள் உண்டானது என்று சொல்லி சரித்திரத்திலே நாம் வாசிக்கிறோம், வேத புஸ்தகத்திலும் அது இருக்கிறது. ஆனா இன்றைக்குள்ள கால சூழ்நிலைகளை பாருங்கள், இன்னைக்கு பலவிதமான சூழ்நிலைகளை நாம் தேசத்திலே நானும் நீங்களும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பலவிதமான கேள்விகளை நியூஸின் மூலமாய் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். பலவிதமான தாக்குதல்கள் குழந்தைகளுக்கு விரோதமாய் வருகிறது. ஆனாலும் அதற்கு மேலாக நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஒரு தலைப்பு என்ன? நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாப்பது எப்படி? நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி பாதுகாக்க போகிறோம்? நம்முடைய பிள்ளைகள் வெளியே புறப்படுகிறார்கள் அல்லது உள்ளே வருகிறார்கள். ஆனாலும் நாம் நம்முடைய பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாய் எப்படி பார்க்கிறோம்? பிரியமானவர்களை, வேதத்திலே வாசிக்க கேட்போம். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 12 முதல் வாசிக்கிறதான பொழுது வாசிக்க கேட்போம். கர்த்தர் யோபுவினுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவர் பின்னிலைமையை அவர் ஆசீர்வதித்தார். வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், யோபுக்கு மறுபடியும் ஆண்டவர் குழந்தை செல்வத்தை கூட ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி 42ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்கும் போது பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறதை பாருங்கள். யோபுவின் பிள்ளைகளை போல சௌந்தரியம் உள்ளவர்கள், அழகானவர்கள் அப்படின்னு சொல்லலாம், எங்குமே காணப்படவில்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த குழந்தைகளை எப்படி யோபு பராமரிக்கிறார் என்று பார்க்கிற பொழுது யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், அவர் சகோதரி விருந்து வைக்கிறார்கள். பிள்ளைகளை அழைத்து விருந்து வைக்கிறதான பொழுது வாசிக்க வேண்டாம், நான் சொல்லி போக விரும்புகிறேன். விருந்து வைக்கிற பொழுது யோபு நினைக்கிறார், தான் பெற்ற பிள்ளைகள், தன்னால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள், தான் கருவிலிருந்து உருவாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், இவர்கள் தேவனுக்கு விரோதமாக, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருப்பார்களோ என்று அவன் அந்த இடத்துல என்ன செஞ்சான்? வழி செலுத்தினார் என்று பார்க்கிறோம். அவர் வழி செலுத்தினதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் நினைக்கிறோமா? நாம் நம்முடைய பிள்ளைகள், நாம் சொல்லுகிறோம் உண்மைதான், தவறாக யாரும் புரிந்து கொள்ள வேண்டாம். நல்ல நம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது நாம் எந்த நிலைமையிலே நாம் நேசிக்கிறது உண்மைதான். நாம் நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறது உண்மைதான். பிள்ளைகளை எப்படிப்பட்டவர்கள் என்று விசாரிக்கிறது உண்மைதான். ஆனாலும் நம்முடைய பிள்ளைகளுடைய குறைகளை நாம் கேட்டு அறிந்திருக்கிறோமா? நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே சரளமாய் பேசி இருக்கிறோமா? நீங்க எத்தனை விதமான சூழ்நிலைகளிலே பெண் குழந்தைகள் அடிபட்டு காயப்பட்டு இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் காலங்கள் போக 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 தங்களுடைய வாழ்க்கையிலே தான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்ல நிலைமைக்கு தள்ளப்படுகிற சூழ்நிலைகளை நானும் நீங்களும் நம் தேசத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த யோபு செய்கிறார் என்ன தெரியுமா? தன் பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக, யாருக்கு விரோதமாக? நம்ம வீட்டில் ஒரு உதாரணத்தை சொல்லி போக விரும்புகிறேன் உங்களுக்கு புரியும்படி. அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கடுகு டப்பா இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு 10 ரூபானாலும் போட்டு வச்சிருந்துருப்பீங்க. ஒரு பிளானிங் வரும், அங்கே இருக்குது, எங்கே இருக்குது, அங்கே இருக்குது. அன்னைக்கு நீங்கள் போய் தேடும்போது அது இருக்காது. பிள்ளைகிட்ட போய் கேட்பீங்க, எடுத்தியா? தெரியவே தெரியாது. எனக்கு என்ன செய்யாங்க? தெரியவே தெரியாது. என்ன செய்வோம்? கோபப்பட்டு பிள்ளைகளை அடிக்கிறோம், பிள்ளைகளை திட்டுகிறோம், பிள்ளைகளை என்னமோ பேசுகிறோமே. யாரும் தெரியுமா? சரி போன்னு விடுறதுக்கு நமக்கு மனசு இல்லை. ஆனாலும் அந்த இடத்துல நாம் பிள்ளைகளை ஏதோ தகாத வார்த்தைகளை கூட நாம் பேச நேரிடுகிறது. உண்மையா இல்லைங்களா? உண்மையா இல்லைங்களா?
இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இனி என் பிள்ளைய நான் பேசக்கூடாது ஆண்டவரே. ஏன் தெரியுமா? அந்த ஒரு கோபம் வருகிற பொழுது அந்த ஒரு நிமிஷத்திலே நம்மை நாமே மறந்து விடுகிறோம். காரணம், பிள்ளைகளுக்கு பிறகு பணம் பெரியது என்பதை நாம் நினைவுகளை கொள்ளுகிறோம். மறந்து நாம் பிள்ளைகளை கூட நாம் என்ன செய்கிறோம்? தகாத வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனா அது அன்றைக்கு நமக்கு தெரியாது. நாம் பேசுவோம், மறுபடி பிள்ளைகள் நம்ம இடத்துல வந்து அம்மா என்று கூப்பிடும் பொழுது நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனாலும் அந்த கரும் புள்ளி என்று சொல்லுவார்கள். அந்த கருப்பு புள்ளி பிள்ளைகளை அழுத்துவது யாருக்காவது தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, நான் மனுஷனை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்று. அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மனுஷனை உருவாக்கின எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்று சொன்னாரு. காரணம், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் பிரயோஜனம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோமா? கோபம் கொள்ளுகிறோம், நம்மை மறந்து விடுகிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இது இருந்தா போதும்னு சொல்லி நினைக்கிறோம், அல்லது அந்த டப்பாவில் இருக்கிற அந்த பணம் போதும் என்று நினைக்கிறோம். ஆனாலும் நாமும் வேதத்தை எடுக்கிறோமே. ஆபிரகாம் தான் பெத்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம், ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் நானும் நீங்களும் கல்வாரி சிலுவையில் நேராக நிற்கிற நானும் நீங்களும் நாம் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எனக்கு ஒரு விஷயம் தெரியும். ஒரு குடும்பத்துல சின்ன பிள்ளைங்க தான் உண்டு. 4ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. அந்த நாள்ல நான் கேள்விப்பட்டேன், இடம் எங்கேயும் இல்லை, பக்கத்துல சாத்தூர்ல பெத்த பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி கவனிக்கிறார்கள் என்று பாருங்கள். பெத்த பச்சை குழந்தைகள், பெண் குழந்தைகள் தான் நான் சொல்லுகிற கதை. தாயும் தகப்பனுமாக தோசையும் நல்ல சுட சுட சாப்பிடுவார்கள். அந்த பிள்ளைகளை வெறும் பழைய கஞ்சி ஊத்தி அந்த பிள்ளைகள் அவ்வளவு வேதனையோடு கூட சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனை பெற்றோர் இப்படி இருக்கிறோம்? தான் வளர்த்த பிள்ளைகள், தான் பெற்ற பிள்ளைகள், ஐயோ என் பிள்ளைகள். இன்னைக்கு நானும் சொல்லுவேன், இன்னைக்கு இந்த சூழ்நிலையில சொல்லுவேன், எத்தனையோ பெற்றவருங்க தான் பழசை சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு புதிதாய் கொடுத்த சூழ்நிலை உண்டு. ஆனாலும் நானும் நீங்களும் சபிக்கப்பட்டு போகக்கூடாது என்று என்பவராகிய இயேசு கிறிஸ்து 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னையும் உங்களையும் படைத்த ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே சொன்னாரே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னாரு. நம்மை படைத்தவர் சொல்லுகிறாரு, நம்மை படைத்த மனஸ்தாபப்பட்ட தெய்வம் சொல்லுகிறாரு. இன்னைக்கு ஒன்றே ஒரு சொல்லட்டுமா? எத்தனையோ பிள்ளைகள் ரோட்ல கண்ணீர் விடுகிறதை பார்க்க முடியும். எத்தனை பிள்ளைகள் தனிமையில் கதறுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கிறது தெரியுமா? ஒருவேளை இந்த உலகம் பணத்தை நோக்கி போகலாம். இந்த உலகம் ஒருவேளை வேற ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் காலத்தை நோக்கி போகலாம். இந்த உலகம் போகிற போக்கிலே நாம் போய் கொண்டிருக்கிறோமா? தான் பெற்ற பிள்ளைகள் யார் என்று நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா? யாக்கோபுக்கு, ஈசாக்கு மூத்த மகன் ஆசீர்வதிக்க போகிறார். அந்த ஒரு கதை மாட்டில் மகனுக்கு சொல்லிட்டு போறேன். மகன் ஆசீர்வதிக்க போகும்பொழுது அவனை கூப்பிடுறாரு. ஏசாவை கூப்பிட்டு, நீங்க நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் மறிக்க போறேன், என் கண் அடைக்கப்பட்டு போறதுக்கு முன்னாடியே நான் உன்னை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். உடனே தான் தாய் கூப்பிடுறாங்க, ஏ யாக்கோபு இங்க வாப்பா. அப்படி சொல்ல அந்த கதை சூப்பரா போகும், சொல்லி போக நேரம் இல்லை. அந்த இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், நீ உன் அம்பராந்துணியோட போய் வேட்டையாடி நல்ல ருசியானதை சமைச்சு கொண்டு வா, நான் உன்னை என்ன செய்ய போறேன்? ஆசீர்வதிக்க போகிறேன். பிள்ளைகள் ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்றாரு. சொன்ன மாத்திரத்தில் என்ன நடக்குது? ரெபேக்காள் அங்க நின்று கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மூத்த பையன் ஆசீர்வதிக்க போகிறாராம்பா, நீ போய் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துடல, பிடிங்கிட்டு வந்துரு. அவன் ட்ரெஸ் உனக்கு தாரேன், நீ ஆட்டு தொழுவத்துல போய் என்ன செஞ்சிரு, எடுத்துட்டு வா. ஆட்டு தொழுவத்துல போய் பிடிச்சிட்டு வா, உங்க அப்பாவுக்கு ருசியானதை தாரேன். உங்க அப்பாவுக்கு ஆமா ருசியானதை தருவாராம். திருடி கொண்டு என்ன செஞ்சிரு, வந்துரு, போய் ஆசீர்வாதத்தை பிடிங்கிட்டான். எனக்கு அன்பானவர்களே, அந்த இடத்துல யாக்கோபு ஒரு கதறலை கேட்கிறான். என் தகப்பனை என்னை கண்டுபிடிச்சு என்னை சபித்தால் நான் எங்கே போவேன்னு சொல்லும் போது
அந்த யாக்கோபுடைய மனைவி சொல்றாங்க, அது என் மேல வரட்டும், அந்த சாபத்துக்கு நாம் பொறுப்பு. இன்னைக்கு பெற்றோராய் இருக்கிறதான நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம் எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? கல்யாணம் ஆயிருச்சு, எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரில் தத்தளிக்குது. யாருக்காவது தெரியுமா? குழந்தை இல்லை என்று சொல்லி பரிதபித்துக் கொண்டு கதறி 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 அழுது கொண்டு இருக்கிறார்களே. ஐயோ, நான் யார் இடத்துல போவேன் என்று சொல்லி எங்கெங்கோ போய் அலைந்து கொண்டு இருக்கிறார்களே. நமக்கு ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளை நாம் சுதாரிப்பது இல்லை. நாம் சுதாரிக்க மறந்து போகிறோம். அவர் இல்லை என்று கதறி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தந்தாரே, நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி பார்க்கிறோம்? வேதவசனத்தின்படி இன்னைக்கு சொல்றேன், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் எங்களுக்கு தெரியாது. தேவ ஆவியானவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்த பொழுது அவர் பிள்ளைகள் ஆனாலும் தான் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து என்று வேதம் சொல்லுகிறது. அதிலே நானும் நீங்கள் நடத்துகிறோமா? அடுத்தபடியாக வாருங்கள், தனது பிள்ளைகளை யோபு தன்னுடனே வைத்து பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் தவறு செய்து விழக்கூடாது என்பதற்காக அவர்கள் கண்ணீரோடு அந்த இடத்துல அந்த ஒருவேளை கண்ணீர் கூட விட்டிருக்கலாம். என் பிள்ளைங்க தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி வழி செலுத்தி கொண்டே இருக்கிறார். அதே போலதான் பாருங்க, யோபு 41 அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கிறதான பொழுது, சரி, யோபு 1 அதிகாரம் 4-5 வசனங்கள். போதுங்கம்மா. வேத வசனத்திலே பார்க்கிற பொழுது தன் நாள் வருமா, அப்ப கூப்பிட்டு விடுவாங்களா, எல்லாம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி. அப்பதான் அங்க ஒரு சம்பவம், பயங்கரமான சம்பவம் நடக்கு. அதுக்குள்ள போன முடியாது, வெளியே வர முடியாது. அந்த சூழ்நிலையில தான் அவங்க விருந்து வைக்கிறாங்களாம். அந்த விருந்து கூட நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு விருந்துக்கு அனுப்பணும் பிள்ளைகளை. கல்யாணம் ஆனாலும் சரி, ஆகாட்டிலும் சரி, நம்ம கூட இருந்தாலும் கூட்டிகிட்டே நம்ம போவோம். உண்மையா இல்லைங்களா? கூட்டிட்டு போவோமா இல்லைங்களா? ஆனா அந்த நேரத்துல நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, ஆண்டவரே இது ரத்தமாய் மாற்றும்னு சொல்லி ஜெபித்து செல்ல சொல்லுங்கள். செய்கிறோமா? செய்கிறோமாமா? ஐயா, செய்கிறோங்களா? நாம் செய்யுகிறவர்களா இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னா வேத வசனம் சொல்லுகிறது, அவன் கடவுளுடைய வழியிலே பிள்ளைகளை வழி நடத்துகிறவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியா பாருங்க, உதாரணமாக ஒரு குழந்தைகள் ஜெபிக்கிறத பாருங்க. ஒரு உதாரணத்தை உங்களுக்காக நான் சொல்லி போக விரும்புகிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, அப்பாவுக்கும் அம்மாவுக்குள்ள ஒரு பிரச்சனை. அந்த குழந்தை 3ஆம் கிளாஸ் படிக்குது, ரொம்ப இல்லை, 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை தான் இருக்கும். அப்போ அந்த குழந்தை போய் யார்கிட்ட சொல்லிச்சான்? அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிச்சான் கண்ணீரோட, எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு சண்டை, எங்க அப்பா அம்மாவை பிரிச்சு வைக்க எங்க சித்தப்பா வாராங்களாம். யாரு வாராங்களாம்? எங்க சித்தப்பா வாராங்களாம் அப்படின்னு சொல்லி அந்த புள்ள இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிருச்சு. அந்த ஃப்ரெண்டு ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்துருக்கா பாருங்க. ஒன்னிணைந்த குடும்பம் பாருங்க எந்த சூழ்நிலைன்னு. அவங்க ஸ்கூல்ல போய் 2 பேரும் அழுதுட்டு ஜோம் பண்ணியிருக்காங்க. ஏசப்பா, எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கும் பிரிக்கிறதுக்காக வராங்களே, ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களாம். கேட்டவுடனே அந்த பிள்ளைங்க 2 பேரும் வீட்டுக்கு போனாங்களாம். சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு போன உடனே 2 பேரும் ஒன்னா இருந்து அப்பாவை பிரிக்க மாட்டாங்கன்னு சொல்லி 2 பேரும் ஒன்றிணைந்து வாழ்ந்தாங்களாம். காரணம் என்ன தெரியுமா? சின்ன குழந்தையோட ஒரு ஜெபம், கள்ளங்கபடம் இல்லாத ஒரு சின்ன குழந்தையோட ஒரு ஜெபம் அன்னைக்கு அந்த பரலோகத்தை தொட்டு அந்த குடும்பத்துல ஒரு ஒற்றுமையை கொடுத்துச்சு. இன்னைக்கு நாம எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். வேத வசனம் சொல்லுங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் வாசிக்க வேண்டாம், சொல்லி போக விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14-16 வரை உள்ள வேத வசனங்களை நாம் வாசிக்கிறதன் பொழுது, சிறு பிள்ளைகளை அவர் எண்ணத்துக்கு வருவதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சிறு பிள்ளை ஒரு இடத்துக்கு போனா நம்ம எவ்வளவோ தடுக்கிறோம். இப்படி போயிரும் அப்படி போயிரும், ஐயோ பயம். நேவண்டி சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து சொல்றேன்,
உங்க பிள்ளைங்க வெளியே கிளம்புறாங்கன்னா ஒரே ஒரு சிலுவை போட்டு, ஆண்டவரே உங்களுடைய பாதப்படி உங்களுடைய சமூகத்துல பிள்ளைய ஒப்பு கொடுக்குறேன்னு எந்த குழந்தையுமே சரி, பசங்களான பிள்ளைங்க எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதித்து அனுப்புங்க. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தலைமுறை வரைக்கும் நிற்கும் அந்த பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வதித்து அனுப்புங்க. ஏன் காரணம் என்ன? உங்க பேரை சொல்லி என் பேரை சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு அப்பா உண்டு. அல்லேலூயா. நம்ம அப்பா பேரை சொல்லி ஆசீர்வதித்து பாருங்க. இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுப்போங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது, அதாவது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அப்ப நம்ம யாரு? விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் அப்படின்னா அவருடைய பிள்ளைங்க நம்ம யாரு? அப்ப அவரு இயேசு கிறிஸ்துவின் வம்சவர்கள அல்ல. தாவீது வந்து இயேசு கிறிஸ்து வம்சவர்கள வந்தாரு, ஆபிரகாமும் வந்தாரு. அப்ப நம்ம யாரு? இஸ்ரவேல் ஜனம். ஒவ்வொரு நாளும் செஞ்சு பாருங்க. எத்தனை பிள்ளைங்க வெளியே போனாலும் ஆண்டவரேன்னு சிலுவை போட்டு அனுப்புங்க. உங்க பிள்ளைகள் முன்னாடி எப்படி இருந்தாங்களோ இல்லையோ இனி இப்படிதான் இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் பாதுகாப்பா. அடுத்தபடியாக பாருங்க, நாமும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். உதாரணமாக சண்டே கிளாஸ்ல ஒரு சின்ன குழந்தை சண்டே கிளாஸ் வந்துருச்சு. அந்த குழந்தைக்கு நாளை காலையில பிறந்த நாள். இது சென்னையில நடந்த ஒரு சம்பவத்தை தான் சொல்லுவோம். ஒரு ஸ்டோரி மாதிரி வரும்னு உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். அப்போ ஒரு சின்ன குழந்தை மறுநாள் காலையில் 10 வயசு. அப்போ சண்டே கிளாஸ்ல சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர் கிருபையினால் அனுப்பிச்சு விட்டோம். நான் இன்னொரு சகோதரர்லாம் உண்டு. ஆனால் அங்கே நடந்த ஒரு சம்பவம் என்ன, அப்பாட்ட போய் கேட்குது, அப்பாட்ட பாக்கெட்டில் போய் தேடுது. அப்பா எனக்கு காசு கொடு, நாளைக்கு என்னது எனக்கு பிறந்த நாள், எனக்கு நாளைக்கு 10 வயசு. எவ்வளோ சந்தோஷமா எவ்வளோ கொண்டாட்டமாக இருப்பாங்கன்னு பாருங்க. உடனே சரின்ட்டு அப்பா சொல்லிட்டாங்க. ஒரே வார்த்தை தான் சொன்னார் அப்பா. அம்மாட்ட போய் கேள், வேலை முடிஞ்சது, அப்பா வேலை முடிஞ்சது. ஆனால் அவன் இத்தனைக்கும் அவங்க ஆண்டவர் அறியவில்லை. உடனே அப்பாட்ட கேட்ட உடனே அப்பா கையை விரிச்சிட்டாரு. ரெண்டாவது பிள்ளை சரின்னு அம்மாட்ட போகுது. அம்மா 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 என்ன சொல்லணும் சொல்லிடுவோமே, இந்த முந்தி சொல்லி பிடிக்கிட்டே போகிறது. அம்மா கொஞ்சம் இருக்கு, வேறு வழி கிடையாது. அம்மா 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 நாளைக்கு எனக்கு பிறந்த நாளுமா, எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கம்மா, காசு கொடுங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த தாய் சொன்னார்கள். சண்டே கிளாஸ் போகல, அங்கே போய் கேளு. எங்கே போய் இங்கே கேட்கணும்? சண்டே கிளாஸ் நடத்தணும் அந்த ஊரில் கிடையாது, சண்டே கிளாஸ் டீச்சரும் அந்த ஊரில் கிடையாது. உடனே இந்த குழந்தை நைட்டு விடிய விடிய ஜோம் பண்ணிருக்குங்க. இந்த குழந்தை விடிய விடிய ஜோம் பண்ணி இருக்குது. ஏசப்பா ஏதாகிலும் ஒன்றை செய்யணும் ஆண்டவர் அப்படின்னு. ரெண்டு நாள் காலையில் விடிய காலையில் 5 மணிக்கு கதவை தட்டி ஒரு ட்ரெஸ்ஸும் 20,000 ரூபாய் பணத்தோட ஒரு நபர் அந்த குழந்தையும் அந்த குடும்பத்தையும் சந்திப்பாரே, ஆனால் அந்த இயேசு உயிருள்ளவர் என்பதை நிச்சயமாய் உறுதிப்படும். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேத வசனம் பொய்யாய் போகாது. வேத வசனம் ஒரு நாளும் குறைந்து போகாது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்த பொழுது அவர்கள் கண்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக பாருங்க, பவுல் ஊழியம் செய்ய போறாரு. நான் எல்லாத்தையும் வாசிச்சுட்டே போறேன். 2வது அதிகாரத்தை நம்ம வாசிக்க கேட்ட வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரை உள்ள வேத வசனத்தை நானும் நீங்களும் வாசிக்க கேட்டோம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அவன் எப்படி கட்டளை பெற்று அங்க பாத்தீங்கன்னா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த பெண் ஒரு தியேத்ரா, அந்த சகோதரி அந்த இடத்துல பாருங்க 14ஆம் வசனம். அப்பொழுது தியேத்ரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்ரீ அந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆண்டவர் அறிஞ்சிருந்துட்டு அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்து அவன் மறுபடியும் வாங்க என்ன செஞ்சீங்க வாங்க. ஆனா சத்தியத்தை கேட்கறதுக்கு நீ வழி இல்லை. சத்தியத்தை கேட்க இன்னைக்கு வழி இல்லைங்க. சத்தியம் இருக்குது, பைபிள் கையில வச்சிருக்கிறோம், ஆனா நம்ம கேட்கறதே இல்லை. ஆனா அந்த சகோதரி வேதவசனம் சொல்லுகிறது, அந்த பெண் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பவுல் சென்று வந்த பவுல் செய்தியை ஒரு பெண் கேட்டுக்கொண்டிருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 4வது வேதவசனம். வேதவசனம் சொல்லுகிறது,
பிள்ளைகளை கோபப்படுத்தாது. அவங்க ஒருவேளை தப்பாவே சொல்லட்டும். எங்க அம்மா எனக்கு சொல்லி தந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அவனை சின்ன வயசுல என்ன வளர்த்தாங்க. கோபம் வருதா? வரும். ஒரே நிமிஷம் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும், ஒரு உதாரணமா சொல்லிட்டு வச்சு முடிச்சு போறேன். ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி மடக்கணும் முழுங்கிட்டு பிள்ளைகள் ஒண்ணுமே பேசாதீங்க, கோபம் வரும். ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி, அதான் ஒண்ணுமில்ல, அரை கிளாஸ் தண்ணி குடிச்சிருங்க, சைலண்டா போயிருங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு வரும்போது அந்த கோபம் என்ன செஞ்சிடும்? கண்ட்ரோல் ஆயிரும், நின்றும். அப்போ உங்க பிள்ளைகள்கிட்ட பொறுமையாய் சொல்லிக் கொடுங்க, தெளிவாய் புரிந்து கொள்வார்கள். காரணம், ஒரு மனுஷனுக்கு நிதானத்துக்கு பிறகுதான் கோபம். அந்த கோபம் வரும்போது தான் என்ன செய்கிறேன்னு நினைச்சு என்ன செய்யாதான் யாருக்குமே தெரியாது. இல்லையா? உண்மையா இல்லைங்களா? உண்மையா இல்லைங்களா? தெரியாது. அப்ப நீங்க சைலண்டா ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சா டவுன் ஆயிரும். மேலே ஏறின தொண்டைக்கு ஏறின அந்த டென்ஷன் கீழே தலையில இறங்கி, கீழே இறங்கிடும். நான் அனுபவிச்சு அதுக்காக சொல்றேன், இறங்கிடும். அந்த உடனே நீங்க என்ன செய்யுங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பிள்ளைகள்கிட்ட போய் பேசுங்க. இது இப்படி அல்ல, இப்படின்னு சொல்லி கொடுங்க. அதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறது, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஒரு விஷயம் நாம அப்படி வளர்க்கிறதான பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்துக்கு பதில் உண்டு, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு பதில் உண்டு. பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்துல அதே போலதான் ஒரு குடும்பத்துல பாருங்க, 20 பவுன் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, தொலைச்சிருச்சு. கல்யாணம் நிச்சயம் பண்ண போறாங்க, பவுன் தொலைஞ்சிருச்சு. ஆனா அந்த குடும்பம் 3 நாள் முழங்கால நின்று இருக்கிறாங்க, 3 நாளை ஜெபத்துல இருந்திருக்காங்க. அது எப்படியோ தெரியல, போலீஸ்காரங்களுக்கு போய் அவங்க வீட்டுக்குள்ள கண்டு கொடுத்தாங்க. ஏன்னு சொல்றேன்னா, ஜெபத்துக்கு வல்லமை உள்ளது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் பிள்ளைகளை தாங்கும். நீங்க ஊழியக்காரர்களை நாங்க சொல்லுகிற விஷயம் உண்டு, திருச்சபையார் ஜெபிக்கிறது ஊழியக்காரங்களை என்ன செய்யும்? தாங்கும்னு சொல்லுவோம். ஆனா நீங்க ஒவ்வொரு பெற்றோர்களும் நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தூண்களாய் நிறுத்தும். கண்களை மூடுவோமா? ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து நன்றி செலுத்துவோம். தகப்பனை, இதுவரை நடத்தி வந்தீரே ஆண்டவரே, ஒரு விஷயங்களே நாங்கள் தாழ்த்து பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நமக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுங்க, கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுங்க. நன்றி செலுத்தி கடந்து போகும்போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய தேவன் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஒரு விஷயம் அவரை நோக்கி பார்த்து நாம நன்றி செலுத்துவோமா? நீ கொடுத்த பிள்ளை செல்வங்களுக்காக நன்றி ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன், அவரால் கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். அவர்களை நாம் ஒரு விஷயம் ஆசீர்வதித்து ஜெபிப்போமா? தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். யாவர் முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். ஒரு நிமிடம் உங்களிடத்தில் உள்ள எல்லா உங்க சூழ்நிலைகள், உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்கள். ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்லவர், எவ்வளவோ நல்லவராக இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. கண்ணீர் விடும்போது சூழ்நிலைகள் பலவிதமாய் என்ன செய்வோம் என்று சொல்லி தடுமாடின பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தாரே. நன்றி செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கடந்து வருகிறவும் பரிசுத்த ஓய்வு நாள் ஆண்டவரே ஆராதிக்கவும் தேவனாகிய கர்த்தர்களுக்கு கொடுத்த மகாபெரிய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், மேம்படுத்துகிறோம். ஐயா, கடந்து வந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இடத்துல வைத்திருக்கிற விண்ணப்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. அவர்கள் அங்கீகரித்ததை ஆசீர்வதிப்பீராக, உன்னுடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்கள் நிறைவேற்றுவீராக. தகப்பனே, கண்ணீர்கள் யாவும் தேவன் துடைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? கண்ணீரை துடைக்கிற கர்த்தர், ஆகாரின் அழுகையை பார்த்த கர்த்தர். ஒரு விஷயம் ஆண்டவரே, உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலையும் சமாதானத்தையும் தேவன் நீர் கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆராதிக்கும்படி தேடி வந்திருக்கிறார்களே ஆண்டவரே, உன்னுடைய பிள்ளைகளுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி வேத வசனம் சொல்லுகிறது, அவர் உன் மன விருப்பத்தின் தந்தொருள் ஆலோசனை நிறைவேற்றுவார் என்று வேத வசனத்தின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, படிக்கிற குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். LKG முதல் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பெரிய அற்புத அதிசயங்களை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சாலமோனுக்கு கொடுத்த ஏற்ற ஞானத்தையும் ஆண்டவர் மரத்திலிருந்து ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கடந்த பெரியவர்கள் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப காலத்துக்கு அப்பா மக்கண்டு ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு அந்த பாதுகாத்துக்கொள்ள தேவ கிருபை தேவ பராமரிப்பு ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் கூட வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பெரியவங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மென்மேலும் கர்த்தர் பலப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையினுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம். கோபுர வேளையில இதுவரை நடத்தின ஆண்டவர் இனிமேலும் கர்த்தர் நடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நாளைத்தினுடைய சகல பணிவிட்டு வேலைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமா குருவானவருக்காக ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்காக நம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். சபை அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிறதான கமிட்டி அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்து இந்த சபையினுடைய மென்மேலும் வளர்ந்து பெருக கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கேட்டதும் கேட்க மறந்த சகல விதமான ஆசீர்வாதங்களையும் எல்லாருக்கும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதுவரை கர்த்தர் ஆராதனை கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் சிநேகம் என்னும் சதா காலங்களிலும் ஆண்டவருடைய வருகை வரையிலும் என்னென்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக. நாம் சமாதானத்தோடு கடந்து செல்லுவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரமா.